தமிழ் மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடுவதை பாக்கியமாக கருதுகிறேன் என பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடி வராரு. இதுல பிரதமர் மோடி மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் பொங்கலிடப்பட்டது. இந்த விழாவில் நீதிபதிகள், உயரதிகாரிகள், பல்வேறு துறை வல்லுநர்கள், பாஜக தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டாங்க. பொங்கல் விழாவில் பேசிய பிரதமர் மோடி, பொங்கல் பண்டிகை உலகளாவிய பண்டிகையாக மாறி உள்ளது என கூறினார். தமிழர் வாழ்வில் விவசாயிகளின் மகத்துவம், வேளாண்மையை போற்றுகின்ற சிறப்பான பண்டிகைதான் பொங்கல். விவசாயத்தை போற்றும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை உள்ளது என்றும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தமிழர்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி பேசுகிறது திருக்குறள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. வேளாண் குடிமக்களின் கரங்களை பலப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரதமர் மோடி கூறியிருக்கார்.